வெல்கம் டு பார்வதியம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா, ஸ்ரீரங்கம் கோயிலில் கிடைக்கிற ஜீரா ரெசிபி. இது ஸ்ரீரங்கம் கோயிலில் பிரசாதமாக நமக்கு கிடைக்கும். நெய் ததும்ப கொடுப்பாங்க. இது நம்ம வீட்டில் நம்ம அளவான நெய்யோட நல்ல டேஸ்ட்டாகவே அங்கே கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்லேயும் சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கப்பு, எந்த கப்பில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு கல்கண்டு எடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதே கப்லேயே 2.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. இங்கே டம்ளரில் அளந்தாலும் சரி, நான் இந்த கப்பில் தான் எல்லாமே எடுக்கிறேன், அதனால தான் இதே எடுத்துருக்கேன். 2.5 கப்பு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. டைமண்ட் கல்கண்டு தான் எடுத்து பவுடர் பண்ணியிருக்கேன். இது தண்ணி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு கடாயில் அதே அளவு 1 கப்பு ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் முழுவதும் நம்ம நெய்யில் தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே நல்ல நெய் சொட்ட கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செய்கிறதுனால நம்ம ஹெல்த்து எதுவும் பார்க்கணும் இல்லையா, அதனால் நம்ம அளவான நெய்யோடு நம்ம சேர்த்து அதே டேஸ்ட்லேயே தொண்டைக்குள்ளே போட்ட உடனே நல்லா லபக்குன்னு உள்ளே விழுகிற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல நெய் சூடான உடனே இந்த ரவையை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வரணும், நல்லா வறுத்துருங்க. கலர் கொஞ்சம் மாறி நல்லா வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்ட உடனே தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை சேர்த்துக்கோங்க. 1 கப்பு ரவைக்கு 2.5 கப்பு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் சாஃப்டாக மிருதுத்தன்மையாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா ஆவி அடிக்கும், ரவையும் சூடாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துருங்க. கட்டிகள் விழாது. நல்லா கலந்து கொடுத்த உடனே இதுக்கு நம்ம கலர் பொடி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையே கிடையாது. ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே தேவையில்லை. இயற்கையான கலர்லேயே ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வெந்து திரண்டு வந்த உடனே இதில் 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. பொடிச்ச வெல்லம். இது கல் மண் தூசி எதுவும் இல்லாத வெல்லம். எந்த கப்பில் நம்ம ரவை எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. 1 கப்பு வெல்லம், 1 கப்பு கல்கண்டு, இதுதான் கரெக்டான பதம். 1 கப்பு ரவைக்கு நம்ம 2 கப்பு சர்க்கரை சேர்ப்போம். அதுக்கு பதிலாக 1 கப்பு வெல்லம், 1 கப்பு கல்கண்டு. நல்லா வெல்லம் கரையட்டும். வெல்லம் கரைஞ்சிட்டு நல்லா வந்த உடனே அதுக்கப்புறம் நம்ம பொடிச்சு வச்ச கல்கண்டு பவுடரையும் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா கிளறி கொடுக்கும்பொழுது கொஞ்சம் லேசாக லிக்விட் ஆகும், ஏன்னா கல்கண்டு பொடி சேர்த்த உடனே. நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா ஓரளவுக்கு நல்லா கெட்டி பதம் வந்த உடனே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தேவைக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அவங்க 1 கப்புக்கு 1 கப்பு சேர்ப்பாங்க, நம்ம அப்படி சேர்க்கலை. 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கலந்து கொடுத்துட்டு கடைசியாக நம்ம கோவிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி நமக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஒரே ஒரு பிஞ்சு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கோவிலில் சாப்பிட்ட அதே டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் வீட்லேயும். இது நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே இல்லாமல் நேச்சுரல் கலராக நல்லாயிருக்கு. வெள்ளத்தினுடைய இயற்கையான கலர் தான் இது உங்களுக்கு. இது எவ்வளோ நேரம் ஆறுனாலும் அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு, நெய்யிலே நம்ம செஞ்சுருக்கிறதுனால. ஒரே ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், அது கடைசியாக தான் சேர்க்கணும். கொஞ்சமாக அந்த வாசனைக்காக சேர்த்துட்டு கடைசியாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதுதான். மொத்தம் நம்ம 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் நம்ம சேர்த்துருக்கோம். அதுலேயே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக ஸ்ரீரங்கம் நம்ம கோயிலுக்கு போக முடியாதவங்க இந்த பிரசாதத்தை செஞ்சு வீட்டில் சுவாமிக்கு நம்ம நைவேத்தியமாக படைக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.